கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதம் ஊதி போடுகிறேன். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் உங்களுக்கு சரியா கிடைக்காம போச்சுது, உங்களுக்கு கொஞ்சமாக தான் கிடைச்சது. இப்படி நான் செயல்படுத்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நான் விரும்பி வாசம் பண்ணக்கூடிய ஆலயம், உங்களுடைய இருதயமாகிய ஆலயம், இதை நீங்க பாழாய் ஆக்கி விடுகிறீர்கள். நான் வாசம் பண்ணுவதற்கு ஏற்றபடி நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளவில்லை. நான் வாசம் பண்ணுவதற்கு ஏற்றபடி உங்களுடைய இருதயமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாக காத்து கொள்ளவில்லை. அதே போல கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திலும் நீங்கள் உங்க வீட்டை தான் அலங்கரிக்க பார்க்குறீங்க. என் வீட்டுக்கு நீங்க ஒண்ணுமே பண்றதில்ல. ஆலய வாஞ்ச உங்களுக்கு இருப்பதில்லை. ஆலயத்தின் மேல உங்களுக்கு பற்று இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நெருக்கங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை இது கூட காரணமா இருக்கலாம். 2 வகையான ஆலயம். ஒன்று, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திலும் நம்ம அக்கறை வைக்கிறது இல்லை. ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தையும் நம்ம பரிசுத்தமாக காத்து கொள்ளுகிறது இல்லை. அதனால தான் நமக்கு எதிர்பாராத நஷ்டங்கள். ஆண்டவரே ஊதி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கவனமோடு செயல்படுவோம். ஆண்டவரால் தொடர்ந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற நம்மை தகுதிப்படுத்தி கொள்வோம். ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, இது நிமித்தமே அப்படின்னு ஒரு பதம் வருது. ஆண்டவரே, கவனத்தோடு எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நல்ல ஆண்டவரே, எங்களோட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உம்மால் நாங்கள் ஊதி போடுகிற அனுபவம் எங்களுக்குள்ள வந்து விடக்கூடாது. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் செப்பனிட்டுக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.